தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் மறைந்த திரு மு கருணாநிதி அவருடைய மூத்த மகன் திரு மு க முத்து, திரைப்பட இயக்குனர் திரு வி சேகர், பிரபல நகைச்சுவை நடிகர் திரு ரோபோ சங்கர், நடிகர் திரு கோட்டா சீனிவாசராவ், பிரபல நாட்டுப்புற பாடகி நடிகை கொல்லங்குடி கருப்பாயி, நடிகர் திரு அபிநய், அரசு முதன்மை செயலாளர் டாக்டர் பீலா வெங்கடேசன், அன்னை தெரசா மகளிர் பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தர் டாக்டர் ஜி வள்ளி, ஓய்வு பெற்ற நீதிபதி திருமதி எஸ் ராஜலட்சுமி, மக்கள் குரல் நாளிதழின் மூத்த செய்தியாளரும் சென்னை பத்திரிகையாளர் மன்ற உறுப்பினருமான திரு ஏ பி மோகன், கழகத்தின் மூத்த முன்னோடிகளான டாக்டர் நாவலர் இரா நெடுஞ்செழியன், திருமதி விசாலாட்சி நெடுஞ்செழியன் ஆகியோரது மகன் திரு வி ஆர் மதிவாணன் நெடுஞ்செழியன், முதுபெரும் தொல்லியல் அறிஞர் முனைவர் நடன காசிநாதன், எழுத்தாளர் மற்றும் இயக்குனர் திரு சி பாலமுருகன் மற்றும் கரூரில் நடைபெற்ற தமிழக வெற்றிக் கழகத்தின் அரசியல் பரப்புரை கூட்டத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி மரணமடைந்த 41 பேர் உட்பட பல்வேறு காரணங்களால் மரணமடைந்தவர்களுக்கு இப்பொதுக்குழு அஞ்சலி செலுத்துகிறது. அவர் தம் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொள்கிறது. முன்மொழிபவர் திரு கே பி முனுசாமி சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள், தற்காலிக கழக அவைத்தலைவர், கழக துணை பொதுச் செயலாளர், முன்னாள் அமைச்சர். மறைந்தவர்களுக்கு மரியாதை செலுத்தும் வகையில் அனைவரும் எழுந்து நின்று 2 நிமிடம் மௌனம் காக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.